இன்னைக்கு ரெசிபி இலுப்பை பூச்சம்பா கருவேப்பிலை பொங்கல். இந்த அரிசி வந்து ரெமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த அரிசியை தாராளமாக பயன்படுத்தலாம். மூட்டு வலி முடக்குவாத பிரச்சனைலாம் சரி செய்யும். முக்கியமாக பக்கவாதம் இருக்கிறவங்களாம் இந்த அரிசியை ரெகுலராகவே பயன்படுத்தலாம். ஆஸ்துமா பிரச்சனையும் சரி செய்யும். பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரெகுலராகவே இந்த அரிசியை பயன்படுத்தலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாரம்பரிய அரிசி வகையில் நான் இலுப்பை பூச்சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. புழுங்கல் அரிசி, பச்சரிசி இருக்குது. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பவுலில் இலுப்பை பூச்சம்பா அரிசி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து ஒரு பொடி அரைச்சிக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த இலுப்பை பூச்சம்பா அரிசியில் வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரி செய்யும். குறிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த அரிசியில் இருக்குது. நல்லா வறுபட்டுருச்சு. ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி 3 எடுத்திருக்கேன். இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயம், நம்ம அரைச்ச கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து ஒதுக்குற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு கொடுங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. இங்கே வந்து நான் 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்தோன்னே அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கேன். லைட்டாக கலந்து விடலாம். இந்த அரிசியில் வந்து முக்கியமாக கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சரி செய்யும். இந்த அரிசி வந்து சமைக்கிறப்பவே அந்த இலுப்பை பூவோட வாசனை நல்லாவே தெரியுது. குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இலுப்பை பூச்சம்பா கருவேப்பிலை பொங்கல். இது வந்து சாதம் வடித்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.